அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் காயத்ரி. 2024 குரூப் 4 எக்ஸாமில் டைப்பிஸ்டில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே அண்ணாஎஸ் அகாடமி, என்னுடைய சிஸ்டர் உட்பட நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் அண்ணாஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணோம். இது என்னுடைய செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நான் எங்கள் சிஸ்டர் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். லக்கிலி அவங்களுக்கு கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்காக நான் கிவ் அப் பண்ணவே இல்லை. மறுபடியும் 2023 ஜூன் மாதம் நான் மறுபடியும் அண்ணாஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது என்னால் அந்த டைமில் பதட்டத்தால் என்னால் சரியாக படிக்கவே முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடியும், நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளேயே நான் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓகே, நாங்கள் படிக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொல்கிறோன்னா அப்படின்னாக்கா, வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுக்குன்னு ஒரு 20 மெம்பர்ஸில் ஒரு 5 மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கொஷினை கேட்குற மாதிரி அது கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்றா பேசி அது மூலமாக நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் எக்ஸாம் எழுதும் போது ஏன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தோத்துட்டேன் அப்படின்றது நான் அனலைஸ் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுது மேக்ஸில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ மறுபடியும் செகண்ட் அட்டம்ப்ட் எக்ஸாம் எழுதும் போது மறுபடியும் ஜூன் மாதம் ஜாயின் பண்ணி அன்றைக்கி கரெக்டாக தினமுமே ஒரு 10 மந்த் 3 ஹவர்ஸ் டெய்லியுமே மேக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு ஸ்வாட்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸ்வாட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, டெஸ்ட். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்கள். டெஸ்ட்டை பொறுத்த முதல்ல அண்ணாஎஸ் அகாடமியில் நிறைய டெஸ்ட் போடுவாங்க. சூப்பர் பேட்ச்சு, அப்புறமேட்டுக்கா வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 3 டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய சிஸ்டர் 3 பேருமே சேர்ந்து ஒன்றா இந்த எக்ஸாம் ஒன்றா படிக்க ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் 3 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்போம். கடைசியாக எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தது நான் தான். இந்த எல்லா பேருமே கண்டிப்பாக அண்ணாஎஸ் அகாடமியை தான் சாரும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாட்டர்டே சண்டேவை தவிர்த்து மீதி இருக்கிற டைமில் வீக்லி 3 டேஸ் தமிழ் சார் தினமுமே 4:30க்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவார். நான் ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் திரும்பவும் நம்ம அதை புதுசாக கற்றுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளால் அது ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்காகவே நான் புதுசாக கற்றுக்கணும், புதுசாக நினச்சிக்கணும் அப்படின்றதுக்காக தினமுமே ஒரு நாள் கூட நான் கிளாஸை மிஸ் பண்ணல. தினமே நான் ஆன்லைன் கிளாஸ் பண்ணேன். ப்ளஸ் ஏடிசினுடைய நோட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் போட்டு பண்ணாலும் தமிழில் என்னால் ஒரு 95 அபோவ் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் மேக்ஸ் ஒரு 20. அந்த மீதி இருக்க சப்ஜெக்ட் இப்போல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. சயின்ஸுக்கு 5 மார்க்கு, சரி, ஹிஸ்ட்ரிக்கு நேஷனல் மூமெண்ட்டு 10 மார்க்கு, 10 மார்க் அப்படின்ற விஷயம்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட் என்ன, ஜிகேவா? இப்போ ஜிகேல ஹிஸ்ட்ரி அண்டு நேஷனல் மூமெண்ட் 10 மார்க்கு, பாலிட்டி 50 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் 20 மார்க். ஸோ டோட்டலாக கவர் பண்ணாலே உங்களுக்கு 50 மார்க்ன்றது ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ இதில் 6 to 12 கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 6 to 12 டோட்டலாக இருக்குங்களா, அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஏடிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்கே எடுத்து ஸ்கோர் பண்ணிடலாம். புக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்தெந்த புக் தேவையில்லாத புக்கெலாம் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஏடிஎஸ்ல எல்லா புக்குமே கரெக்டாக போட்டிருக்காங்க. தமிழுக்கு ஒரு 3 புக்கு, அண்ட் தென் மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஏடிசிலே போட்டிருக்காங்க. ஜிகேக்கும் எல்லாத்துக்குமான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஏடிசியில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஏடிசியில் போட்டிருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை டெய்லியுமே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தமிழ் சார் எப்பவுமே ஈவினிங் முடியும் போது உங்களுக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பார். தமிழ் சார், காமராஜர் சார், கரண்ட் அஃபேர்ஸ் சார் எல்லாருமே உங்களை நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிடிச்சி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இது தாண்டி நமக்கு வேறு வாழ்க்கையே இல்லைன்றத ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சி படித்தாலே போதும், நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேங்க்யூ. Thank you.